ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சூப்பர். 90s கிட்ஸ் ஃபேவரட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஃபேவரட்டான ஸ்நாக் ரெசிபி லிஸ்ட்டில் இதுவும் ஒன்று. பொரி உருண்டை ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குங்க. இதே போல் செய்து பாருங்கள், பர்ஃபெக்டாக வரும். இப்போ பிள்ளையார் சதுர்த்திக்கு எல்லார் வீட்லேயும் பொரி வாங்கியிருப்போம். அதில் எப்படி மீதமாக இருக்கும், கண்டிப்பாக இது போல் செய்து பாருங்கள். சூப்பரான பர்ஃபெக்டான ஸ்நாக் ரெசிபி ரெடி ஆகிடும். ஹெல்த்தியான ஸ்நாக்கு பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது. அது சவுண்டை வச்சு நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கப்பில் மெஷர் பண்ணிக்கோங்க. அதே கப்பில் வெள்ளெல்லாம் அளந்துக்கோங்க. இப்போ இந்த கப்பில் 3 கப் அளவுக்கு பொரி அளந்துட்டு கடாயில் சேர்த்துருக்கேங்க. கடாய் மிதமான தீயில் வச்சு 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷத்துக்கு வறுத்தா போதும். அதிக நேரம் வறுக்க தேவையில்லைங்க. மிதமான தீயில் வறுத்து எடுத்துக்கலாம். இது வறுத்தாச்சு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி செய்யறதுனால கிறிஸ்பியாக நல்லா மொறுமொறுன்ட்டு இருக்கும் பொரி. இப்போ சேம் அதே கடாயில் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்க்குறேன். 1/2 கப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெல்லம் சேர்த்துக்கோங்க போதும். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வெல்லம் நல்லா கரைஞ்சி பாகுப்பதம் வரணுங்க. இந்த பாகுப்பதம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பொரி உருண்டைக்கு. வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் கழித்து பாகு அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி சின்னதாக குட்டியூண்டு கப்பில் தண்ணி வச்சுட்டு நம்ம அந்த பாகு ஒரு சொட்டு இதில் விட்டோன்னா தெரியும். பாருங்கள், கரைஞ்சி ஓடுது. இது கரெக்டான பக்குவம் இல்லை. அதனால் இன்னும் ஒரு நிமிஷம் கழித்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பாகுப்பதம் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த பாகுப்பதம் முறிஞ்சிடுச்சுனாவும் பொரி உருண்டை நல்லா இருக்காது. அதே மாதிரி ஃபஸ்ட்டே நம்ம பொரியை போட்டு கலந்துட்டனாலையும் நல்லா இருக்காதுங்க. கரெக்டான பாகுப்பதத்தில் நம்ம பொரி சேர்த்தோன்னா தான் பொரி சுருங்காமல் நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்கும். பாருங்கள், அடுத்த 1 நிமிஷம் கழித்து நான் செக் பண்ணுறேன். இது கொஞ்சம் தொலைன்னு இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் வரணும் பாகு. எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நல்லா அந்த பாகு பாருங்கள், இந்த மாதிரி நொறு பொங்கி வரும். இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ் நம்ம கொஞ்சம் விட்டோன்னா கூட முறிஞ்சிடுங்க. பாருங்கள், இப்போ அந்த கப்பில் தண்ணியில் சேர்க்கும் போது நிற்குது, அப்படியே பாகு நிற்குது இல்லைங்களா? அந்த விரலில் எடுக்கும் போது நமக்கு ஸ்டிப்பாக கிடைக்கும். அது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டிப்பாக அந்த கண்ணாடி பதம் நல்லா இருக்கும். உங்களுக்கு ஒரு பிளேட்டில் போட்டிங்கன்னா டங்குன்னு சத்தம் வரும். அந்த அளவுக்கு இருக்குது, ஸ்டிப்பாக இருக்குது. பாருங்கள், இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த பக்குவத்தில் இருக்கும் போது நம்ம கடாயை இறக்கி கீழே வச்சுக்கலாங்க. இது கொஞ்சம் நம்ம விட்டோன்னா கூட பாகு முறிஞ்சு போயிடும். பொரி உருண்டை ரொம்ப ஹார்டாக இருக்கும், கடிக்கவே முடியாது. அதனால் உடனே டக்குன்னு எடுத்து கீழே இறக்கி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து தட்டில் ஆற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொரியை இது உள்ளே சேர்த்துக்கலாம். பொரி நல்லா ஆற விட்டுருங்க, சூட்லேயே சேர்த்துடக்கூடாது. அதனால தான் முதல்ல வறுத்துட்டு ஒரு ஃபேன் கீழே வச்சிட்டிங்கன்னா நல்லா ஆறிடும். ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி உடனே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து அந்த பாகில் எல்லா பொரியும் நல்லா சேரணும். டக்குன்னு உடனுக்குடனே இந்த வேலையை செஞ்சிடணும். நல்லா கலந்ததுக்கப்புறம் கைகளை உருண்டை பிடிச்சிக்கலாம். கை சூடு தாங்காது இல்லைங்களா? அதனால் இந்த சூட்லேயே நம்ம உருண்டை பிடிச்சாதான் உருண்டை பிடிக்க வரும். அதனால் கையில் கொஞ்சம் அரிசி மாவோ அப்படி இல்லை மைதா மாவோ கோதுமை மாவோ ஏதோ ஒன்று கையில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணும்போது நமக்கு சூடு தெரியாது. இப்போ உருண்டைகளை பால்ஸ் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பால்ஸ் பிடிச்சிக்கலாம். சின்னதாக வேணுன்னா சின்னதாக பிடிச்சிக்கோங்க, இல்லை பெருசாக கூட பிடிச்சிக்கோங்க. சூட்லேயே கடகடன் உருட்டிடணும். ஆறிடுச்சுன்னா நமக்கு உருட்டும் போது உருண்டை வராது, உதிரியாக போயிடுங்க. அதனால் சூட்லேயே உருட்டிக்கணும். கூட யாராவது வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கூட ஹெல்ப் கூப்பிட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு முறை செய்கிறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இன்றைக்கி போட்டோம் இல்லையா, அந்த அளவு மட்டும் செய்யுங்க போதும். நிறைய பொரி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கலந்துட்டு அதுக்கப்புறம் உருண்டை பிடிக்க வராது, உதிரியாக போயிடும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தான் பிடிக்க வரும், அப்புறம் உதிரியாக போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு செய்யும் போது எப்பயுமே கொஞ்சமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி பொரி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் உதிரியாக ஆகிடுது பாருங்கள். அது பிடிக்க வரலைன்னா லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சிங்கன்னா பிடிக்க வந்துடும். அவ்வளோதாங்க, சூப்பரான 90s கிட்ஸ் ஃபேவரட்டான ரெசிபி பொரி உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போயும் இது சில கடைகளில் பேக்கெட்டில் கிடைக்குது. சூப்பரான ஹெல்த்தியான மொறு ஸ்நாக் ரெசிபி ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள். பொரி வீட்டில் இருந்ததுன்னா டக்குன்னு இன்றைக்கி ஈவினிங்கே இது செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சமையல் சூப்பர் சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடிய ஆல் இன் பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய ரெசிபிஸ் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.